வணக்கம். நம்மக்கிட்ட பெரும்பாலான நபர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, கும்பராசியை புரிஞ்சிக்க முடியல. கும்பராசியோடைய கேரக்டர் என்ன? ஏன் அவங்க ஒரு மிஸ்ட்ரியாக ஒரு புதிராகவே இருக்காங்க? அவங்கள பற்றி புரிஞ்சிக்கவே முடியல. அவங்க நிறைய மறைக்கிறாங்க. அவங்க நிறைய ரகசியமாக வச்சுருக்காங்க. அவங்களுக்குள்ள நிறைய ரகசியம் இருக்குது. ஆமாம், கும்பராசிக்காரவங்க கிட்ட நிறைய ரகசியம் இருக்கும். ஆனால் நீங்கள் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நபர்களாக இருந்தால் உங்களுக்கு அவங்கள பற்றின தெரியாத ரகசியமே இல்லைன்ற அளவுக்கு உங்ககிட்ட அன்பாக பழகக்கூடிய நபர்களும் கும்பராசி தான். அவங்களுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்கும். எல்லா விஷயத்தையும் எடை போட்டு பார்ப்பாங்க, கணக்கு போட்டு பார்ப்பாங்க. ஏன்னா புத்திக்காரகன் இங்கே புத பகவான். அப்போ புத பகவான் என்ன சொல்கிறாருன்னா, எதுவாக இருந்தாலும் கணக்கு போட்டு பாரு, இது நமக்கு செட் ஆகுமா, இது நமக்கு பொருந்துமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் ஒரு விஷயத்தை செய்வாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தைரியம்ன்றது அசாத்தியமான தைரியமாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய அதிபதி சனி, அவர் நேர்மையின் சிகரம். எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக உண்டா இல்லையா, ஆமாவா இல்லையா, வெட்டு 1 துண்டு 2 தான் பேச்சாக இருக்கும். அவங்களுக்கு போயிட்டு இந்த கெஞ்சிக்கிட்டு அழுதுகிட்டு இது அதுன்றதெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒரு லிமிட் வரைக்கும் தான் எல்லாமே செய்வாங்க. அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அவங்கள பகைச்சிக்கிட்டிங்கன்னா அதை விட நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையை விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. சொல்லுவாங்கல்ல, காளியை நம்ம கூப்பிடவே வேணாம், அம்மானு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீ அடுத்த செகண்ட் காளி நிற்குன்ற மாதிரி கும்பராசிக்காரவங்களும் அப்படி தான். நீ உனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிப்பார் கும்பராசிக்காரவங்கிட்ட, அடுத்த செகண்ட் நான் நிற்கிறேன் வா அப்படின்னு நேரடியாக நிற்பாங்க. களத்தில் நிற்கக்கூடியவங்க யாருன்னா கும்பராசிக்காரவங்க தான். உங்களுக்கு களத்தில் நிற்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்களாக இருக்கணும். சும்மா எடுத்தோன்னு கூப்பிட்டா உடனே வந்துடுவாங்கன்றதெல்லாம் இல்லை. உன்னுடைய நம்பிக்கை அர்ப்பணிப்புன்றது அந்த அளவுக்கு டெடிக்கேட்டிவாக இருக்கணும். அவங்க உங்களை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களை தவிர்த்து வேறு யாரையும் நம்ப மாட்டாங்கன்ற அளவுக்கு அவங்களுடைய பாசம் அன்புன்றது இருக்கும். ஆனால் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாகணும்னா அதுக்கு நீ 1000 சோதனைகளை கடந்து வரணும். சோதனைகளை கடந்து வந்தால் மட்டும்தான் அவங்கக்கிட்ட வெற்றி அடைய முடியும். ஏன்னா அவங்களுக்குள்ள 1000 திறமைகள், 1000 எதிர்பார்ப்புகள், இது எல்லாமே இருக்கும். ஆனால் அதில் எல்லாத்துலேயும் நேர்மைன்றது இருக்கும். நீ குறுக்கு வழியில் அவங்கள போயிட்டு ஈஸியாக அவங்களுடைய நம்பிக்கை அடைஞ்சிடலாம், அந்த நிமிஷத்தில் அந்த ஸ்பாட்டில் பேசிட்டு போயிடலாம், இப்போ கொஞ்ச நேரம் நடித்து ஏமாற்றிடலான்னா அவங்க நம்ப மாட்டாங்க. அவங்க ஒவ்வொன்றத்தையும் ஒரு லிமிட் வரைக்கும் தான் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ஜோனில் தான் அவங்கள வச்சுருப்பாங்க. அவங்க கிட்ட நெருங்கணுன்னா அந்த 1000 ஜோனை கடந்து தான் நீங்கள் போக முடியும். அதனால் கும்பராசி நபர்கள் எப்பயுமே ஒரு புதிராக தான் இருப்பாங்க. ஆனால் பிடிச்சவங்களுக்கு, புரிஞ்சவங்களுக்கு அவங்கள போல் ஒரு நபர்கள் இல்லைன்னே சொல்லலாம்.